பேட்டாபூர்லேருந்து என் மாமியார் லெமன் கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை வச்சு இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் பண்ண போகிறோம். இந்த லெமன் ரைஸ் எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வரும், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இவ்வளோ லெமனு நான் எடுத்துக்கல, கொஞ்சம் தங்கச்சி விட்டு கொடுத்துட்டு பக்கத்தில் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். லெமன் ரைஸ் செஞ்சுட்டு சோயாபீன் கிரேவி தான் செய்ய போகிறேன். அதுக்கு சோயாபீனை நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஒரு கொதிக்க வச்சா நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிறணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய ஏலக்காய், ஸ்டாரு, பட்டை இது போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளி போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளி நல்லா வதங்கணும். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள் இது எல்லாம் சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இதை நம்ம சேர்த்துக்கிடலாம். இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடலாம். நல்லா இந்த மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்கணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம சோயாபீனை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறணும். அப்போ தான் அந்த சோயாபீன் ஒரு வாடை இருக்கும் இல்லையா, அது இருக்காது. எங்கள் வீட்டில் இந்த வாடை இருந்தால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் 2-3 தண்ணியில் நல்லா அலசி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிடுவேன். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு கிரேவிக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கிடலாம். லெமன் ரைஸ் பார்த்தா எனக்கு ஒன்று ஞாபகம் வரும்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னு சொல்கிறேன். நாங்கள் ஒரு வாட்டி என் பெரியம்மா மகள் கல்யாணத்துக்கு ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சென்னைக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். எல்லோரும் ஒரு 15 பேர் எல்லோரும் நாங்கள் மகாபலிபுரத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் சுற்றி பார்க்குறதுக்கு. அப்போ எங்கள் அக்கா லெமன் ரைஸ் கிண்டிட்டு மட்டன் மிளகு வறுவல் தான் சைடிஷ் கொண்டு போயிருந்தோம். அது டூரிஸ்ட் பிளேஸ் இல்லையா மகாபலிபுரம், அங்கே வெள்ளரிக்காய், மாங்காய் இந்த மாதிரிலாம் உப்பு மிளகாப்பொடிலாம் போட்டு கொடுப்பாங்க. இப்போ அங்கே சின்ன நெல்லிக்காய் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த நெல்லிக்காய். இன்னமும் என்னால் மறக்க முடியல அந்த டேஸ்ட்டு. அந்த ஒரு பாறை மேலே உட்காந்துட்டு அந்த லெமன் ரைஸு, மட்டன் மிளகு வறுவல், அந்த சின்ன நெல்லிக்காய் கடித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இப்படி மறக்க முடியாத மெமரி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னோட இந்த மெமரி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாமா?